நண்பர்களே, இன்றைக்கி நம்ம செகண்ட் மேட்ச் வந்து ஐபிஎல் டபுள் ஹெட்டரில் செகண்ட் மேட்ச் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே vs ஜிசி ஆல்ரெடி லிங்க் கீழே கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்னோடய டெலகிராம் சேனல்லையும் போய் ஃபாலோ பண்ணிக்கலாம், யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது செகண்ட் மேட்ச் 7:30க்கு நடக்குது. இன்றைக்கி சாட்டர்டேன்றதால் டபுள் ஹெட்டர். ஸோ பஞ்சாப் vs ராஜஸ்தான் பார்க்க போகிறோம். சண்டிகர் ஸ்டேடியமில் நடக்க போகுது. இதுதான் பஞ்சாபோட ஃபஸ்ட்டு ஹோம் கேம் வருது. ஸோ பிச் பிஹேவியர் நீங்கள் லாஸ்ட் இயரோட பிச் பிஹேவியர் பார்த்தீங்கன்னா பேஸ் ஃப்ரெண்ட்லிலேருந்து ஸ்ப்ரிண்ட் ஃப்ரெண்ட்லியாக மாறி இருக்குது. யூஸ்வலாக பஞ்சாப் கிரவுண்ட் பேஸ் ஃப்ரெண்ட்லியாக சப்போர்ட் பண்ணோம். பட் இப்போது கொஞ்சம் லோக்கல் மேட்சஸாக ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக சப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம 8-8 ரெக்கார்ட் பார்க்கலாம். ஓவரால் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா லைக் 8-8 ராஜஸ்தான் வந்து 16 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கு, பஞ்சாப் 12 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கு. லாஸ்ட் 5 கேம்ஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் லைக் ராஜஸ்தான் 3 பஞ்சாப் 2. அண்ட் ராஜஸ்தான் வந்து லாஸ்ட் இயர் விளையாடின ஒரே ஒரு மேட்ச் தான் இந்த ஸ்டேடியமில் விளையாடிருக்காங்க. அது ராஜஸ்தான் வின் பண்ணியிருக்கு, ராஜஸ்தான் vs பஞ்சாபில். ஆனால் இன்னும் ஒரு இதுனா மெனி கேம்ஸ் லைக் இது ரெண்டுமே வந்து லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போயிருக்கு ரெண்டு டீமுக்குமே. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸில் சூப்பர் ஓவர்ஸ் எல்லாமே போயிருக்கு. பட் இந்த தடவை பஞ்சாப் தான் வந்து ஃபேவரட்ஸாக இருக்காங்க. பட் ஆர்ஆர் டீம் லைக் இது வரைக்கும் லீடிங்கில் இருக்குது. ஆனால் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் கேப்டன் எல்லாமே டீம் பக்காவாக இருக்கிறதால பஞ்சாப் ஃபேவரட்ஸாக இருக்குது. பிச் கண்டிஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது வந்து பேஸ் ஃப்ரெண்ட்லி பிச்சாக தான் இருந்தது. பட் இப்போ வந்து ஸ்லோ டவுனாக கொஞ்சம் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுற இதுவாக இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சு தான் இது. லைக் பிச் ரிப்போர்ட்ஸ் லைக் கிரவுண்ட்ஸ்மேன் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இது பண்ணதுலேருந்து அவங்க வந்து இது கொஞ்சம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சாக தான் இருக்கும்னு. ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 167 எடுக்கிறாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸும் சேசிங் 3 டைம்ஸும் வின் பண்ணுறாங்க. ஸோ இது ஈக்குவல் கான்டெஸ்ட் தான். இங்கே டியூலாம் நிறைய நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஸோ இது ஈக்குவல் கான்டெக்ட் தான். யார் வேணால் லைக் எந்த பெரிய அட்வான்டேஜ் இருக்காது பேட்டிங் செகண்டுக்கு. ஸோ இப்போ நம்ம ப்ராபபிள் 11 அண்ட் இம்பேக்ட் பார்ப்போம். பஞ்சாபோட கீ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா பரப் சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், ஷசாங்க் சிங், மேக்ஸ்வெல் ஸ்டானிஸ், மார்க்கோ ஜான்சன், ஹர்ஷதீப், அப்புறம் ஃபெர்கியூசன். இம்பேக்ட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா நேயல் வதேரா, பிரேரக் மேன்கார்டு வந்து இம்பேக்ட் பிளேயர்ஸாக வருவாங்க. ஸோ ஓப்பனிங் வந்து பரப் சிம்ரன் சிங்கும் பிரியான் ஷாரியாவும் ஓப்பன் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தான். ஃபாலோட் பை ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் நேயல் வதேரா, ஷசாங்க் சிங், மேக்ஸ்வெல் ஸ்டானிஸ் இப்படி போகும். அண்டு நீங்கள் கீ பிளேயர்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், ரியான் பராக், நிதிஷ் ராணா, ஏட்மயர், அசரங்கா, ஜஃபர் அர்ஷத், சகல். இம்பேக்ட்ஸ் அப் பார்த்தீங்கன்னா த்ரூ சோரல் சேசிங் அப்போ வரலாம். ஏன்னா கீப்பிங் சஞ்சு சாம்சன் கேப்டன் பண்ண ஆரம்பிச்சிருவார். 3 மேட்ச் வந்து அவரோட இன்ஜரி இது வந்து கொடுத்த டைம் வந்து சொன்ன டைம் 3 மேட்சஸ் ஓவர். ஸோ இப்போ கேப்டன்சி வந்து சஞ்சு சாம்சன் எடுப்பார். ஸோ அவர் தான் மோஸ்ட்லி கீப்பிங்கும் நிற்பார். ஸோ த்ரூ சோரல் தான் வந்து இம்பேக்ட் சப்பாக இருக்கலாம். ஸோ அண்டு பவுலிங் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மர்த்வால் வந்து டிஃபெண்ட் பண்ணும்போது உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம அடுத்து கீ மேட்சப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லைக் பவர் பிளேயில் ஹர்ஷதீப், மார்க்கோ ஜான்சன், ஃபெர்கியூசன் போடுவாங்க. மிடில் ஓவர்ஸில் சகால், ஸ்டாயினிஸ், மேக்ஸ்வெல் போடுவாங்க. டெத் ஓவரில் அகெயின் ஹர்ஷதீப் 2, மார்க்கோ ஜான்சன், ஃபெர்கியூசன் வேணால் 1 போடலாம். அதே மாதிரி நீங்கள் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் ஜஃப்ரா அர்ச்சர், துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் போடலாம். மிடில் ஓவர்ஸில் அசரங்கா, சகால் போடலாம். ரியான் பராக் தேவைப்பட்டால் போடுவார். அகெயின் டெத் ஓவர்ஸில் 1 or 2 ஜஃப்ரா அர்ச்சர், துஷார் தேஷ்பாண்டே 2, சந்தீப் குமார் லாஸ்ட் ஓவர் போட வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பிளேயர் மேட்சப்ஸ் பார்க்கலாம். ஸோ ஹர்ஷதீப் வந்து 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக. ஸோ அவர் பவுலிங் பவர் பிளேலேயே நல்லா போட்டிருக்காரு, டெத்லேயே நல்லா போட்டிருக்காரு அகேன்ஸ்ட் ஆர்ஆர். சகால் பார்த்தீங்கன்னா 18 விக்கெட்ஸ் அகேன்ஸ்ட் பஞ்சாப் எடுத்திருக்காரு. ஸோ அகெயின் அவர் ஒரு மேஜர் த்ரெட்டு தான். அசரங்கா 5 விக்கெட்ஸ் இது வரைக்கும் அசரங்கா பஞ்சாபோட அகேன்ஸ்ட் ஆடினதில் 5 விக்கெட் ஆல் எடுத்திருக்காரு. நீங்கள் மேட்சப் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்சன் vs சஹால். லைக் சாம்சன் வந்து சகாலுக்கு அகேன்ஸ்டாக 5 டைம்ஸ் டிஸ்மிஸல் ஆகியிருக்காரு. லைக் அவரை சரியாக அவரை ரீட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் வந்து அகெயின் இது ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கும். ஸ்டாயினிஸ் வந்து நல்ல ரெக்கார்ட் வச்சுருக்காரு ஆர்ஆர் ஸ்பின் அட்டாக் அகேன்ஸ்டாக. அண்டு ஃபெர்கியூசன் வந்து நல்ல ஒரு பேஸ் போடுற இட் த டெக் பவுலர். ஸோ ஆர்ஆர் பேட்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு ட்ரபிள் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது.
நெக்ஸ்ட் நம்ம கேப்டன்சி பிக் பார்க்கலாம். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்திங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்கார். அவருக்கு மேஜர் த்ரெட் யாருமே இல்லை, லைக் பஞ்சாப் பவுலர்ஸில் அசலங்கா தவிர. ஸோ அசலங்கா வேணால் ட்ரபிள் பண்ண வாய்ப்பு இருக்குது, மற்றபடி அவருக்கு எந்த மேஜர் த்ரெட்டுமே இல்லை ஆர்ஆர் பவுலிங் பொறுத்த வரைக்கும். அகெயின் அர்ஷதீப் வந்து நல்ல ஸ்ட்ராங் ரெக்கார்டு வச்சுருக்காரு ஆர்ஆருக்கு, லைக் எந்த ஃபேஸில் போட்டாலுமே விக்கெட் எடுக்கிற மாதிரி ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காரு ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக. மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக நல்ல மேட்சப்பாக இருக்கும், லைக் வனிண்டோ அசலங்காக்கு அகேன்ஸ்டாக. அண்ட் பவுலிங்லேயும் 2 overs போடுவார், நல்ல வேல்யூ தான். அண்ட் வனிண்டோ அசலங்கா லைக் பேட்டிங்கில் ப்ரமோட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அவருமே நீங்கள் வந்து கேப்டன்சி வைஸ் கேப்டன்ஸுக்கு யோசிக்கலாம். அண்ட் நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து நான் எஸ்டிமேட்டட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், அர்ஷதீப், ஸ்டாயினிஸ், அசலங்கா. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் டிஃபால்ட் கேப்டன் சாய்ஸில் இருக்கும். நீங்கள் ஓல்ட் பாயிண்ட் சிஸ்டம்னா அர்ஷதீப் சிங்கை வைஸ் கேப்டன் கொடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்டாயினிஸ் அசலங்கா கூட நாட் அ பேட் சாய்ஸ் நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் போகிறதுக்கு. ஸோ ஃபைனல் தாட்ஸ் என்னோடது என்ன பார்த்தீங்கன்னா, பிச் லைக் முலான்பூர் பொறுத்த வரைக்கும் லைக் ரொம்ப குரூஷியலான இது தான். லைக் பிச் பிஹேவியர் எப்படி இருக்கும்னு தெரியாது, லைக் டாஸில் பிச் ரிப்போர்ட்டில் பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ ட்ரீம் 11 பிக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். லைக் சஞ்சு சாம்சன் எடுத்துக்கலாம், துருவ் சுர்வல் எடுத்துக்கலாம், பரப் சிம்ரன் சிங் எடுத்துக்கலாம். லைக் 3 பேருமே லைக் கீப்பிங் பாயிண்ட்ஸ் பரப் சிம்ரன் சிங், சஞ்சு சாம்சன் ஆட் பண்ணுவாங்க. பேட்டர் செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்துக்கலாம், ஜெய்ஸ்வால் எடுத்துக்கலாம். அண்ட் அகெயின் லைக் மீதி பேர் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த டாஸ் வந்து முடிவு பண்ணிக்கலாம். அண்ட் பவுலர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டாயினிஸ், பராக், அசரங்கா அண்ட் நிதிஷ் ராணா. பவுலர் செக்ஷனில் இப்போதைக்கு அர்ஷதீப் சிங். லைக் அதர் ஃபேண்டசி சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் 11 சேலஞ்சர்ஸ் அந்த மாதிரி ஓல்ட் பாயிண்ட் சிஸ்டம் வச்சுருக்கிறதுல சகாலும் ஆர்ச்சரும் ட்ரை பண்ணலாம், இல்லை ஆர்ச்சர் ஆர் ஃபெர்கியூசன் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இப்படி. அண்டு நீங்கள் லாஸ்ட் மினிட்ல கால் எடுத்துக்கலாம், லைக் பிரியன் ஷாரியா ட்ரை பண்ணலாம், இல்லை நேகல் வதேகாவும் ட்ரை பண்ணலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தான். இப்போதைக்கு நான் வந்து சகால் வச்சுக்கிறேன். ஸோ கேப்டன்சி ஆப்ஷன் ஸ்ரேயஸ் ஐயர், வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து எதர் அசரங்கா போகலாம், இல்லைனா வந்து அர்ஷதீப் சிங். ஸோ இதுதான் என்னோடய இப்போதைக்கான ஃபேண்டசி இது. ஸோ ஏதாச்சும் சேஞ்சஸ் அப்படி இருக்கும் போது என்னோடய ஃபேண்டசி டெஸ்க் சேனலில் நான் போடுவேன், லைக் லாஸ்ட் மினிட் டீமும் நான் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் என்னோடய ஃபேண்டசி டெஸ்க் டெலகிராமை இப்போ ஃபாலோ பண்ணிக்கலாம். அகெயின் நாளைக்கு மேட்ச்க்கான வீடியோ அடுத்த வீடியோ வரும், பாருங்கள். தேங்க்ஸ் மக்களே.